பாண்டியாறு மாயாறு திட்டத்தை நிறைவேற்ற கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நீர்வள மேலாண்மை முறையை எதிர்த்து பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்துள்ளது. அதில் நீலகிரி மாவட்டத்தில் உருவாகும் பாண்டியாறு நீரை முதுமலை மாயாருக்கு திருப்பி பாண்டியாறு மாயாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக 3 ஆண்டுகளாக தமிழக, கேரள அரசுகள் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் மாநில எல்லைக்குள் தடுப்பணை அமைத்து நீரை மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற முடியும் என பொறியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியிருப்பது திராவிட மாடல் ஸ்டாலின் அரசுக்கு தினம் தினம் சோதனை என்கிற வகையில் அமைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைநல்லூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் எம்பி திருச்சி சிவா காலி சேர்களை பார்த்து உரையாற்றியது திமுகவினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்த்த திமுகவினருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. திமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து திருச்சி சிவா பேச ஆரம்பித்ததும் முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த பெண்கள் எழுந்து வெளியேறிய நிலையில் அவர்களை அமர வைப்பதற்காக உடன்பிறப்புகள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வீணாகின. இறுதியில் காலிச்சார்களை பார்த்து உரையாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு திருச்சி சிவா தள்ளப்பட்டார். இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்துவிட்டு அதற்கு மின்சாரத்தை அருகிலிருந்து மின்கம்பங்களில் இருந்து கொக்கி போட்டு திமுகவினர் திருடிய சம்பவம் நடந்தேறியுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டினப்பாக்கம், நொச்சிக்குப்பம், டுமில்குப்பம், பவானிக்குப்பம் உள்ளிட்ட 6 பகுதி மக்கள் மற்றும் மீனவர்களின் வியாபாரம், இருப்பிடம் ஆகியவற்றை பாதிக்கும் வகையில் திறனற்ற திமுக அரசு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தியும் பாரம்பரியமாக இங்கு வாழ்ந்து வரும் மக்களுக்கு குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோவையில் திமுக தலைவரின் பிறந்தநாள் பேனர்களை சாலையில் வைக்க பேரூராட்சி ஊழியர்களை பயன்படுத்திய வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தாளியூர் பேரூராட்சியில் ஸ்டாலின் பிறந்தநாள் தொடர்பான பேனர்களை வைக்கும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணிகளை நிறுத்திவிட்டு கட்சி வேலைகளை பார்க்க செயல் அலுவலர் உத்தரவு அளித்ததாக தெரிகிறது. திமுக அரசு அதிகார அத்துமீறலை காட்டுவதாக உள்ள இச்செயலால் பேரூராட்சி முழுவதும் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.